அதாவது பாத்தீங்கன்னாக்கா எங்க விபூதி யோகத்துல காதல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன். காதல் அப்படிங்கிறதுனா நம்ம தப்பிதமா புரிஞ்சுக்கப்படாது. உரிமை எதோட சேர்க்கணும்னு கேட்டா, எந்த பொருளை நம்ம நினைக்கிறோமோ அந்த பொருள் நமக்கே சொந்தம்னு நினைக்கிறோம். அது உரிமைன்னு பொருள். ஒரு குழந்தை எடுத்துக்கிறோம், ரொம்ப 4 குழந்தைல ஒரு குழந்தை மேல ஆசை இருக்கும். நமக்கே தெரியாது அந்த குழந்தைய நம்ம தத்து எடுத்துக்கிட்டா மாதிரி பெத்த தாயே அந்த குழந்தைய தான் கவனிப்பாங்க. அதுக்கு பேர் காதல். காதலுக்கு மறுநிலை பேர் உரிமை, அதாவது ஹோல்டு. இன்னும் சொல்ல போனா ஒரு பட்டுப்பூச்சி எடுத்துக்கோங்க. அந்த பட்டுப்பூச்சி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு இலையை கிள்ளி வச்சுட்டா அந்த இலையை சாப்பிட்டு அது மேலே அந்த பட்டு நார வாய் வழியா விட்டுக்கிட்டே வரும். இது தெரியலன்னா நீங்க சிலந்து கூடு பார்க்கலாம். எந்த மரத்துல இருந்தீங்களோ அந்த மரத்துல இருந்து மேலுக்கு இங்க இருக்கும், கூடு கட்டிக்கும். அதே மாதிரி அந்த பொருளை சாப்பிட்டு பட்டுப்பூச்சி தன்னூல் அது மேல சேர்க்கும். அது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குது, உலகமே இந்த இலை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த உரிமை அப்படிங்கிறது தெய்வீகமா கொண்டாடுற போது அதுக்கு பேரு காதல். அப்படி கொண்டாடின பட்டுப்பூச்சி தான் மாண்டு போகுது. அது என்னவா வருது, சேலையா வருது. என்னமா வருது, எத்தனை கோடி பட்டுப்பூச்சி எத்தனை கோடி சேலை வரணும். பிராமணாத்து பட்டு மாமி கட்டிண்டு என்ன ஜிலிப்பா போவாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா பட்டு போடுவேன். அப்போ இந்த காதல் அப்படிங்கிற உரிமையும் வர்ற தொட்டு அந்த உரிமை பவித்திரமாகி பக்தி ஆகுது. அப்படி ஆகிற போது என்ன ஆகுது, அந்த நிலை பொதுநிலைக்கு உபயோகப்படுது. பட்டுப்பூச்சியோட பட்டு மாதிரி தன்னை அழிச்சுட்ட பட்டுப்பூச்சி சேல ரூபமும் வருது. அதே மாதிரி காதல் அப்படிங்கிற உரிமை பவித்திரமான பக்தியா வருது. அப்ப பவித்திரமான பக்திங்கிற வர்ற போது காதல் அப்படிங்கிற ஒரு வாசகத்துக்கு தவறான பொருள் இல்லை, தவறான பொருள் இல்லை. இந்த காதலுங்கிற சொல்லி ஏன் வந்ததுன்னு கேட்டா, உரிமை கொண்டாடுறது ஒரு பெண் ஒரு ஆண் மேலையும் ஒரு ஆண் ஒரு பெண் மேலையும். இந்த இடத்த விகாரமா எடுத்துக்க கூடாது. தன் குழந்தை ஒரு ஆண்பாலாக இருக்கலாம். அம்மா என்ன பண்ணுவா, ஒழுக்கமான குழந்தையா இருந்தா அதுக்கு மேலே உரிமை எடுத்துப்பா. அந்த உரிமைக்கு மறுபெயர் என்ன, காதல். இதுல விகாரம் உண்டோ, விகாரம் இல்லை. இப்ப எதிர்விட்டு பையனை ஒரு நல்ல குழந்தை அழகா இருக்கிறான், பிறந்த நாளில் கொண்டாடுறாங்க குழந்தைக்கு. அந்த குழந்தை மேல அபிமானமா இருந்தா அது காதல். அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருக்கிற போது ஒருத்தி வேண்டிக்கிறா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், பையனா இருந்தா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறா. அப்படி அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த வேண்டுதலுக்கு பேர் என்ன, காதல். இந்த யாரை சார்ந்து இருக்குதுன்னு கேட்டா, பெண்ணுக்கு பெண் சார்ந்து இருக்கிற போது காதல் வெளிப்படுறதில்லை. பெண்ணுக்கு ஆணை சார்ந்த போதுதான் காதல் வெளிப்படும், காதல் வெளிப்படும். என்னங்க காலையிலேயே காதல் கீதல்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த காதலுக்கு நேரடியா சொல்லணும்னு கேட்டா, சிலர் பாருங்க ஆண் பாலா இருப்பாங்க, தொழக்கூடிய தெய்வம் பெண்பாலா இருக்கும். தொழக்கூடிய தெய்வம் பெண்பாலா இருக்கும். அந்த தெய்வத்தை அவங்க அம்மாவோட ஒப்பிட்டீங்கன்னா அந்த தெய்வம் அழகா இருக்கும். அந்த தெய்வத்தோட அவங்க அக்காவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் அழகா இருக்கும். அந்த தெய்வத்தோட அவனோட தங்கையோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் அழகா இருக்கும். அந்த தெய்வத்தை தனக்கு உள்ள தன்னோட குழந்தையான பெண் குழந்தை மேல ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா யார் அழகா இருக்கும், தெய்வம் அழகா இருக்கும். அழகு வந்தா விகாரம் வரும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இத்தனை பெண்பால்ல இல்லாத அழகு அந்த தெய்வத்து மேல இருக்குது. அந்த தெய்வத்தின் மேல வரக்கூடிய ஆண்பால் பக்தி தான் காதல், அந்த வேண்டுதல் காதல். அப்படி வர்ற போது அதுக்கு என்ன இல்லை, விகாரம் இல்லை. அதனாலதான் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாரை கும்பிட்டாரு, கல்கத்தா காளி. கான்றதுக்கு மாயா சுரூபினின்னு பேர். என்னது, மாயா சுரூபினி. எல்லாம் எனக்கு சொந்தம்னு கொண்டாடுறது, உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்து எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது. கா லீல்னா அதை அறுத்து எடுக்கிறவர். மாயை அறுத்து எடுத்தா நேரம் என்ன வரும்,
ஞானம் வந்துட போகுது. அதனால அவர் என்ன பண்ணாரு, எந்த தெய்வமும் காளையை பிடிச்சுண்ட அடுத்த ஒரு பிறவி இல்லையே இல்லை. இவர் பெண்பால் இல்லை, ஆண்பால். அந்த அம்மா பெண்பால். அப்ப இந்த வேண்டுதலுக்கு பேர் என்ன? காதல். அந்த காதலுக்கு மறுபேர் என்ன? உரிமை. இந்த உரிமை அப்படிங்கிறது எப்ப மனுஷன் இடத்துல வேலை செய்யுது? தெய்வத்தோட நாமத்தை காதல கேட்டா, இப்போ காதல கேட்டா அந்த கேட்கிற இடத்துக்கு பேரு அர்ச்சனை. கேட்கிற இடத்துக்கு பேரு அர்ச்சனை. ஏன் அந்த அர்ச்சனை வந்ததுன்னா, மனிதன் தன்னை மறந்து இருக்கிறான். அதனால ஒரு பக்தி யோகம்ங்கிறத ஒண்ணு கொண்டு பண்ணி அது மூலியமா நினைவுக்கு கொண்டாந்து அர்ச்சனைங்கிற ஒரு வழியா உனக்கு தெய்வத்தின் பால் காதல் உண்டு, தெய்வத்தை தொழக்கூடிய உரிமை ஒரு மனிதனுக்கு உண்டு. யாருக்கு? மனிதனுக்கு உண்டு. அப்ப அந்த உரிமை வர்ற போது என்ன வந்துருது நமக்கு? காதல் அது பக்தியா மாறுது. அப்படி சொல்றதை விட இன்னும் சொல்லுங்க, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நீங்க வீட்டுல ஒரு பதார்த்தம் பண்றீங்க, ஏதோ ஒரு பதார்த்தம் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு பலகாரம் பண்றீங்க. அந்த பலகாரம் பண்ணச்ச அது யாருக்காவது ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்களோட நினைவு வரும். யாரோட நினைவு? ஆமா, அவருன்னா இந்த சக்கரை பொங்கல் தான் விரும்பி சாப்பிடுவார். செய்யறது பெண்பாலா இருக்கும். அதை விரும்பி சாப்பிட்றவர் மாமனாரா இருக்கும். மாமனார் மருமகளுக்கு சத்த காசக்காகாது. ஆனா செய்யக்கூடிய பொருளால யாரும் நினைக்கிறாங்க, மாமனார் இருந்தா சாப்பிடுவாரேன்னு நினைக்கிறாங்க. யாரு? பொல்லாத மருமக. செஞ்சு செஞ்சு வச்சுட்டு நெய்யெல்லாம் ஊற்றி முந்திரி பொறுப்பெல்லாம் மேலே போட்டுட்டு, அப்படி தவ்வால் அந்த ஒரு மேல கரண்டிய போட்டு அதுக்கு மேல ஒரு சட்டை போட்டு மூடிட்டு வந்த நின்ன உடனே, அம்மாடி என்னன்னு கூப்பிடுறாரு? பொல்லாத மாமனார் எப்படி கூப்பிட்டாரு? அம்மாடி என்னமா பண்ற? நகலை கூட ஒரு பெரி. அந்த நினைச்சு பண்ணாங்க பாருங்க, அதுக்கு பேர் காதல். யார் இடத்துல உரிமை கொண்டாடினா? மாமனார் இடத்துல. என்ன மாதிரி உரிமை கொண்டாடினா? அவர் நாக்குல இருந்த சுவைக்கு உரிமை கொண்டாடினது. அப்ப அந்த பக்தி யாரை கொண்டு வந்து சேர்த்துது? மாமனாரை கொண்டு வந்து சேர்த்துது. உங்களதான் மாமா நினைச்சேன், நீங்க உடனே வந்துட்டீங்க. இருங்க வர்றேன், அப்புறம் படையல் போட்டுக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி இருந்தா என்ன? அப்போ அவளை கட் பண்ணி மாமனாருக்கு ஒரு இலை வச்சு போட்டு கொடுத்தோம்னா அவர் சாப்பிடுவார். யாரை நினைச்சு செஞ்சது? மாமனாரை நினைச்சு செஞ்சது. அப்ப குரோதம் மறைக்கப்படுறது இந்த காதலால். குரோதம் அப்படிங்கிறது விரோதம். அப்ப அது என்னவா மாறிச்சு? பக்தியா மாறிச்சு. மாமா வாங்க வாங்க சாப்பிட்டு, என்னம்மா இவ்வளவு நல்லா பண்ணிருக்கிற? நான் ரொம்ப அலைச்சல் பட்டு வரணும், வீட்டுல ஒரே தகராறு. உடனே மாமனார் என்ன பண்ணுவாரு? வில்லு எழுதும்போது, இந்த குத்து சாதிக்கு யார் உரிமை? கொல்லாத மாட்டு பொண்ணு. அந்த நினைவுங்கிற காதல் உரிமையை மாமனார் கொண்டாடின தொட்டு, மாமனார் நாக்கில் உள்ள சுவையை கொண்டாடினதுனால மாமனார் சேர்ந்தார். அந்த மாதிரி காதல் அப்படிங்கிற உரிமையை தெய்வத்துக்கிட்ட கொண்டாடுற போது தெய்வம் சேர்ந்துருது. இந்த மாமனாரை நேரா பார்த்தோமுங்க, தெய்வத்தை நேரா பார்க்க முடியாது. அப்ப தெய்வத்தை நேரா பார்க்கறதுக்குண்டான வழி என்ன? சக்கரை பொங்கல் பண்ணிட்டாங்க, மாமனார் இல்லை, மாமனார் இறந்து போயிட்டார். மாமனார் இறந்து போயிட்டார். எங்க மாமனார் இருந்தா சாப்பிடுவாரே, ரொம்ப கொடுமையான மனுஷனா இருந்தா கூட அவருக்கு பிடிக்குமே, அந்த மனுஷன் இல்லாத போயிட்டாரேன்னு நினைக்கிற போது, இருந்த பொருளை நினைக்கிறதுக்கும் இல்லாத பொருளை நினைக்கிறதுக்கும், அதாவது கண்ணில் பார்க்காத பொருளை நினைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அப்ப பாருங்க, தனக்கே தெரியாத ஜலம் கண்ணுல வந்துடும். எங்க வந்துடும்? எப்படி சாப்பிட்டுருப்பாரு தெரியுங்களா? என்னதான் குடும்பக்கார மனுஷனா இருந்தாலும் சாப்பிட்ற விஷயத்துல ரொம்ப நல்லவர். என் கையால தான் சாப்பிடுவாருன்னு சொல்லும். இல்லாத மனிதனை நினைக்கிறது கூட காதல். அந்த மனுஷனுக்கு அதுக்கு முன்ன உருவம் இருந்தது, மாண்டு போனதுக்கு அப்புறம் உருவம் கிடையாது.
சரி அவர் படத்தாண்ட வையுமா. உடனே ஒரு மாசம் பொறுத்து சொப்பனத்துல வந்து, யாரு இந்த பரமா ஒரு இடம் வரும் உங்களுக்கு, நீங்க அந்த இடம் வாங்கிடுவீங்க, பண வசதியும் கிடைக்கும்ன்றார். யாரும் வந்து சொன்னது? மாமனார். ஏன் மாமனார் வந்தாரு? 2 சொட்டு ஜலத்தை விட்டா மாட்டு போடணும். அந்த ஜலம் விட்டாலே அதுக்கு பேர் உரிமை. அந்த இடத்துக்கு வரக்கூடிய காதல் தான் பக்தி. அதே மாதிரி நீ காதலுங்கிற உரிமையில 2 சொட்டு ஜலத்தை விட்டா என்ன ஆகுது? வேலையை முடிச்சு கொடுத்துறார். நீ போட்ட பீய கூட அவர் துணுக்கிறார். நீ ஆகி போனா அதை உன் குரு துணுக்கிறார். உன் கை கால கூட அவர் தான் அலந்து விடுறார். இந்த இடத்துக்கு பேர் காதல். இது எந்த யோகத்துல சொல்றாரு? விபூதி யோகமான 10வது யோகத்துல சொல்றார். இந்த விபூதி யோகத்துல ஏன் சொல்றாரு அர்ச்சனா ரூபத்துல கேட்டா, மனிதன் தன்னை மறந்து இருக்கிறான். மனிதன் தன்னை மறந்து இருக்கிறனால அவனால நினைக்க முடியல. அவனுக்கு நினைக்கணும்னா பக்தி யோகம். ஆனா பக்தி யோகம்ங்கிறத ஒண்ணு தனியா சொல்லி இருக்காருங்க. தனியா சொல்லி இருந்தா கூட அது இந்த விபூதி யோகம் அப்படிங்கிற 10வது யோகத்துல காதல் அப்படிங்கிற உரிமை, காதல் அப்படிங்கிற உரிமைன்னு சொல்றாரு. இந்த உரிமை யார் இடத்துல வைக்கலாம்னா மனைவி இடத்துல கூட வைக்கலாம். அந்த காதலுக்கு என்ன பேரு? உரிமை. அந்த உரிமைக்கு என்ன பேரு? பக்தி. அது வரணும்னா நீ என்னத்தை கொடுக்கணும்? மனச கொடுக்கணும். மனசை கொடுத்துட்டா என்ன ஆகும்? நீ எந்த கோயிலுக்கு போகவே வேண்டாம். சாமி இல்லைன்னா உனக்கு கொடை பிடிப்பான். விநாயகருக்கு கொடை பிடிச்ச மாதிரி. சாமி இல்லைன்னு மூஞ்சியரா போய் நின்னான். அவனை கட்டி காப்பாத்தினது அவங்க சம்சாரம். அவ கொடையா நின்னான். எங்க? ஆமா, மூஷிக வாகனோட சம்சாரம் தான் கொடை. முதல்ல வீட்டுக்கு யார் வர்றது? அப்புறம் தான் விநாயகர். சாமி இல்லைன்றவன் சாமி இருக்கிறதுன்றவனுக்கு என்ன பண்றான்? கொடையா வந்து நினைக்கிறான். அதான் அதிசேஷன். அப்ப இந்த காதல் அப்படிங்கிற நிலைக்கு அவ்வளவு மகாசக்தி உண்டு. அதுக்கு என்ன செலவு பண்ணணும்? மனம் செலவு பண்ணணும். மனம் செலவு பண்ணா இந்த காதல் அப்படிங்கிற சமாச்சாரம் நமக்கு வந்துடும். இப்ப இந்த சாயில வந்து ஆணை வச்சும் பொண்ணை வச்சும் தான் சொல்லியிருக்கோம். பெண் வாசனையே இல்லாத ஆணெல்லாம் இருப்பான். இப்ப தற்செயலா எல்லாம் வீட்டுல எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அவன் மட்டும் தனியா நின்று இருப்பான். யாரும் அவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஆதரவற்று இருப்பாங்க. அவனுக்கு பெண் வாசனை தெரியுமோ? சாப்பிடனா விரையாடி தான் சாப்பிடுவான். ஒரு பதார்த்தம் கூட மிச்சமாகாது. அவனே சாப்பிட்டு அவனே பேருப்பான். அந்த மாதிரி ஆளுக்கு எப்படி தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது? இப்ப காதல்னா ஒரு பெண்ணை ஆண் பண்றதோ இல்ல ஆணை ஒரு பெண்ணை நேசிக்கிறதோ காதல் மேல் விவரமா பார்த்தான். இப்ப இந்த இடத்துல எப்படி பண்ணணும்னு கேட்டா, அவனுக்கு இஷ்ட தெய்வம் ஆம்பளை தெய்வமா இருக்கும். ஒருத்தனுக்கு முருகன் பிடிச்சே இருக்கும். பிடிப்பனா முருகன் மேல அவ்வளவு இவ்வளவு பிடிப்பு இருக்க. அவன் தன்னை பெண்ணா மாத்திக்கும். யாரு? பக்தனை பெண்ணா மாற்றிண்டு ஆனா இருக்கிற பகவான் இடத்துல தன்னை காதலனா ஒப்படைச்சிட்டோம்னா என்ன இருந்த பக்தி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு காதல நம்ம என்ன பண்றோம்? காதலுக்கு பொருள் தெரியாமையே எவ்வளவோ ஜனங்களை காதல் பண்ணி மாண்டு போகுது. இந்த காதல் காதலிக்காதவங்களுக்கு கூட ஒரு வயசுல வரும். ஒரு 50 வயசு தாண்டினவொடனே ஆம்பளைக்கு ஒரு காதல் வரும். யாரு மேலன்னு கேட்டா சம்சாரத்து மேல. கல்யாணமாக 20 வருஷம் ஆயிருக்கும். அந்த அம்மாவை ஒழுங்காகவே வச்சுட்டு இருந்திருக்க மாட்டான். யார? தன் மனைவிய. தன் குறையெல்லாம் தீர்த்துண்டு, ஐயோ நம்ம இந்த மாதிரி மனைவியை வச்சுட்டு இருந்துட்டோமே, எவ்வளவு வேலை செஞ்சா, எத்தனை பேருக்கு சாப்பாடு பண்ணி போட்டா, எத்தனை கைக்கு உழைச்சிருப்பா, என்னெல்லாம் பாதிஞ்சிருப்பா, நம்ம எவ்வளவு கொடுமை பண்ணோம், இன்னைக்கு தூங்குறாளாக்கும். செத்த தூங்கட்டும். செத்த அந்த தூங்குறத பார்த்து வீட்டுக்காரன் 40 வருஷத்துக்கு அப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் ஆனந்தப்படுறானே, அதுக்கு பேர் காதல். சில வீட்டுக்காரனா பொம்மநாட்டி வாழவே விட மாட்டான். அவர் ஊருக்கும் உலகத்துக்கும் பயந்து அந்த பொம்மநாட்டி வர வாழும். அந்த மாதிரி பொம்மநாட்டி கூட ஒரு நாள்ல காதல் வரும். இந்த மனுஷன் எவ்வளவு பேருக்கு உழைச்சிருக்கிறான், எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கிறான், நான் எவ்வளவு இம்சை பண்ணேன். அந்த ஆளுக்கு கொஞ்சம் ருசியா
இந்த கருவாட்டு குழம்பு ஆக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறாளே, அதுக்கு பேர் காதல். அப்படி வர்ற போது உரிமை வந்துடுது, ரெண்டு மனசு ஒன்னா சேருது. சாமி இல்லைன்னா கூட கோயிலுக்கு போற நிலைமை வந்துடுது. அப்ப மனம் என்ன ஆயிடுது, களிமண்ணு பானி ஆனா மாதிரி, களிமண்ணு விநாயகர் ஆனா மாதிரி. விநாயகர் பாருங்க களிமண்ல தான் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? செய்கிறவன் களிமண்ணு, நாங்க போனவன் களிமண்ணு, கும்பிட்டவன் களிமண்ணு, போட போனவன் களிமண்ணு. களிமண்ணு களிமண் வாங்கி வந்து களிமண்ணுக்கு செலவு பண்ணி களிமண்ணு தின்னுட்டு இந்த விநாயகருக்கு படைச்சதெல்லாம் தின்னா காத்தியா நல்லா வர மாட்டாங்க ஒருத்தனும். அந்த வாரமெல்லாம் ஒரே கப்பா இருக்கும், இவனும் களிமண். இப்படி மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். அப்ப காதல் அப்படிங்கிற நேயம் வளருது. இந்த காதல் சப்ஜெக்டை எவனாவது கேட்டு கிருஷ்ணனை தாறுமாறு பண்ணிட போறாங்கன்னு சொல்லி விபூதி யோகத்துல என்ன வச்சுட்டாரு, காதல் அப்படிங்கிற ஒரு நேயத்தையும் வச்சுட்டாரு. அந்த காதல் அப்படின்னு என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் உன்னை சாமி கும்பிடமானான்னு சொல்லல, கும்பிடுறதுதான் உன்னோட விருப்பம். சாமி இல்லைன்னு சொல்றதுதான் உன்னோட விருப்பம். சாமி இருக்குதுன்னு சொல்றதுக்கும் உனக்கு உரிமை உண்டு. சாமி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு மனம் தள்ளாடி போய் காதல் வந்தா அதுக்கு கூட உனக்கு உரிமை உண்டுன்னு சொல்றார். அதுக்குதான் பேர் காதல். இன்னும் கேட்க போனா சாமி இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல மனம் நிக்குது. சாமி கிடையாது, கடவுள் இல்லை, எங்க நிக்குது மனசு? கடவுள் அப்படிங்கறதுல மனசுல நினைச்சாதான் இல்லைங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். அதுக்கு கூட உனக்கு உரிமை உண்டு. உனக்கு முகம் கை கால் எல்லாம் கொடுத்து உன்னை அழகா ஆக்கி உன் பேச்ச வந்து 1,00,000 பேர் கேட்கற மாதிரி பண்றேன், இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை உண்டு. அப்ப தெய்வம் இல்லைன்னு சொல்ற உரிமைங்கிற காதலை கொடுத்தது கூட எரியணும். அதனால காதலுங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து எங்க போட்டாரு? விபூதி யோகத்துல போட்டார். அதுதான் தெலுங்குல சொல்லுவாங்க பிரேமை. நன்னு பிரேமிச்சிட்டாவா, நீ என்ன காதல் பண்றியா? உடனே அந்த அம்மா கேட்கும், నేను ప్రేమిస్తాను లేదో నువ్వు నన్ను ప్రేమిస్తావా? పొమ్మనట్టిన లేస్లో విడాదు, అప్పుడే అగ్రిమెంట్ల కైతే వాங்கிக்குமுங்க. பிரேமை. அதனால்தான் எவ்வளவு எழுதினார் தியாக பிரம்மம், பாட்டில் எழுதிட்டார், எல்லா பாட்டும் எழுதிட்டார் தெலுங்குலயே. பிரேமையை பத்தி நிறைய எழுதியிருக்கிறார். அந்த பிரேமிங்கிற சொல்லுக்கு காதல், காதலுங்கிற சொல்லுக்கு உரிமை. இந்த காதலே கடைசியா என்ன மாதிரி எடுத்துப்பா, பக்தியா மாதிரி எடுத்து. நம்ம அந்த மாதிரி வாசகத்தை என்னன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஏற்படக்கூடிய மன தொடர்புதான் காதல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இப்போ ஆர்டினரியா இருக்கக்கூடிய மனிதனோட காதலை ஆராய்ச்சி பண்றோம். யாரோட காதலை? மனிதனோட காதலை ஆராய்ச்சி பண்றோம். இப்ப ஒவ்வொரு மனுஷனும் காதலிச்சு இருப்பாங்க. கௌரவமா கேட்டா, நீங்க யாரையாவது காதலிச்சு உண்டா? இல்லைங்க. ஆரம்பமே என்ன? புழுவு. 10வது யோகம் விபூதி யோகத்துல காதல் அப்படிங்கிறத உரிமைன்னு சொன்னோம். இந்த உரிமை, காதல், பக்தி எதை சாருதுன்னு கேட்டா ஆன்மீகத்துக்கு சாருது. ஆன்மீகத்துக்கு சாருது. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, எத்தனையோ பேரோட காதல் காவியங்கள்லாம் வந்திருக்குது, எத்தனையோ பேரோட காதல் காவியங்கள்லாம் வந்திருக்கு. அப்பனா மனுஷனுக்கு காதல் இல்லையா? மனுஷனுக்கு கூட காதல் உண்டு. சராசரி மனுஷனோட காதலை விட சராசரி மனுஷனோட காதல் சாதாரணமானது. அதுல ஒரு படி மேல்நிலை காதல் ஒன்று இருக்கு. அதுக்கு உதாரணமா யார சொல்லலாம்னு கேட்டா, இந்த தாஜ்மஹால் கட்டி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களோட காதல் சொல்லலாம். அவருக்கு இந்த மனைவிக்கு முன்னால பல மனைவிங்க. யாருக்கு முன்னால? அந்த காதலர் பேர் சொல்லுங்க. மும்தாஜ், ஷாஜகான். ஷாஜகான் யாரு? ராஜா. மும்தாஜ் யாரு? அவரோட காதலி. இப்ப இத்தனை மனைவிக்கு கட்டாத ஒரு தாஜ்மஹால் அந்த மனைவிக்கு ஏன் கட்டணும்? இல்லையா? அதை நம்ம இந்த இடத்துல யோசனை பண்ணணும். அவங்க காதல்ல முதல்ல அவங்க வீட்டுக்காரனை வடிக்கல,
வீட்டுக்காரனோட உயிரை காப்பாத்துறதுலதான் காதல் வச்சாங்க. மும்தாஜோட காதல் எதுல? தன்னோட ராஜாவை காப்பாத்தணும், இந்த தேசத்தோட ராஜாவை காப்பாத்தணும்னு காதல். இந்த மாதிரி போர்நிலைகள் வரும், இந்த மாதிரி நீங்க எதிர்த்தாக்குதல் பண்ணா உங்களுக்கு ஜெயம்னு சொல்லி கொடுத்தாலாம். யாரு? ஒரு பொம்மனாட்டி சொல்லி கொடுத்துருக்கா. ஆண் சித்திரமா கேட்க மாட்டாங்க. சீக்கிரத்துல ஆணுக்கு மனசு வேலை செய்யாது. ஒரு காலம் ஆபத்து வர்ற காலத்துல அந்த அம்மா தன்னோட உயிரை கொடுத்து அவரை காப்பாத்திருக்கிறார். அதுக்கு பேர் என்ன? காதல். இதுக்கு முன்னால இருக்கிற மனைவி எல்லாம் என்ன பண்ணிருக்குது? தூங்குறதா ராஜ பரிபாலனத்துல வரக்கூடிய இன்பங்கள் அனுபவிக்கிறது தான். அந்த இன்பம் தனக்கு வேணான்னு தன்னோட உயிரை கொடுத்து ராஜாவோட உயிரை காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அது காதல வந்து. இந்த மாதிரி நம்ம தேசத்தை காப்பாத்தின உறுத்திய எல்லா தேசத்தில் இருக்கிறவங்களும் நினைக்கணும்னு சொல்லி என்ன கட்டினாங்க? தாஜ்மஹால். அதாங்க காதல். ஆனா அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஏன் ஜெயிலுக்கு போயிடுறாரு? அந்த பக்கம் உரிமை அப்படிங்கிற காதல் பக்தியோட இருந்தது, ராஜாவோட பக்தியோட இருந்தது ராஜா மேல. அவனே வீட்டுக்காரன் ஆயிட்டான். ஆனா இந்த ராஜாவுக்கு பெண்ணுங்கிற காதல் இருந்தது, அதனால அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயில போட்டது யாரு? மகனே போட்டுட்டான். சரி, அதை விட்டு தள்ளுங்க. இந்த தசரதுக்கு ஒரு சம்சாரம் இருக்கும். என்ன அதுக்கு பேர்? 2 வாரம் கேட்டது கைகை. அது இன்னும் நல்லா இல்லாத பேர் உடனே சொல்றேன். கைகை. ஒரு யுத்தம் நடக்கிறச்ச வண்டியில் இருக்கிற ஆணி கலந்து விட்டு கடாணி விரலை கொடுத்து அந்த யுத்தத்தை முடிச்சு கொண்டு வந்தா. கைகை சாமானியமான ஆள் கிடையாது. ராமன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டவ கைகிரி. தசரனுக்கு சாப விமோசனம், பிள்ளையால மரணம் வரணும். கைகைக்கு என்ன பாபம்னு கேட்டா முனிவர்களை கேவலம் பண்றோம். தானம் கொடுக்கச்சா இப்படி இடுப்புல கை வச்சுட்டு பாப்பா. அதனால பெண்கள் இடுப்புல கையை வைக்க கூடாது, பெண்ணுக்கு கை கட்டக்கூடாது, முன்னுக்கு கை கட்டக்கூடாது, தலை குனிஞ்சு போகும். அப்படி சொன்னா கண்ணத்திலேயே அறைவாள். நம்ம தான் தலை குனிஞ்சு போகும். அந்த பாப விமோச்சனத்தினாலே அவளுக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி ஞானம் பிறக்குது. இந்த மாதிரி வரம் வேணும்னு கேட்கிறான். அப்ப வரம் கொடுக்குறேன்னு சொல்றாருன்னா இந்த இடத்துல எதை மட்டும் எடுத்துக்கணும், அந்த கதைக்கு போக வேண்டாம். அப்ப எந்த அளவுக்கு ராஜாவை காப்பாத்திருக்கணும்? அந்த இடத்துக்கு பேர் காதல். இந்த 2 காதலையும் என்ன இருக்குதுன்னு கேட்டா கற்பு தான் உண்டு. என்ன உண்டு? கற்பு. இந்த காதல், கைகை காதல், கற்புல உரிமை, விகாரமான உரிமை இருந்ததுனால தசரன் செத்து போயிட்டான். இது மேல்நிலையான மனிதர்கள் காதல். இப்ப சராசரி மனுஷனோட காதல் எடுத்துப்போம். என்ன பார்த்து காதல் பண்றாங்க? என்ன பாக்குறாங்க? என்ன அழகு, ரொம்ப அழகா இருக்கிறாருன்னு ஒருத்தரை பார்த்து ஒரு அம்மா காதல் பண்ணுது. அவன் எடுத்து போய் திருப்பதிக்கு மொட்டை வச்சிடறாங்கன்னு வைப்பான். எவ்வளவு அழகா இருப்பாரு. அழகு எங்க போச்சு? வானா இந்த அம்மா அழகுன்னா அழகு, பேர் அழகு, காதல் சொல்றாரு. அது விட்டு போய் மண்டைய வயசு அவன் எவரு இது? ஐயோ நன்ன வஸ்தானே, எப்படி இந்த மாதிரி மொட்டையான? பார்த்த உடனே கண்ணுக்கு கண்ணு காதல் வந்துடும். கண்ணால காதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் தெய்வ திருமணம். ராமனும் சரி, கண்ணால பாத்துக்கன காதலுக்கே சீதை ஓடிக்கிட்டான். இப்ப அழக பார்த்து காதல் வருதுன்னா மொட்டை அடிச்சுட்டா காதல் வராது. வருமா? முடி வளரலன்னா கூட நீட்டா ஜவுதி முடி வச்சுக்கிட்டா என்ன வரும்? காதல் வரும். அது இப்படி கரெக்டா சொல்றீங்க? கேட்கவே சொன்னாங்க பாருங்க முதல் வரிசையிலேயே. அழக பார்த்து காதல் பண்றோம். ஆனா ஒரு பெண்ணை கேட்டா அவரு தாங்க இவரு, அவரு தாங்க எவரு, இந்த ஆயனா ஏயனா இல்லையா? அவரை கேட்டா நாங்க 2 பேரும் 10 வருஷமா காதல் பண்றாங்க. எத்தனை வருஷமா? அப்ப என்ன லட்சணமா காதல் பண்ணிருப்பாங்க? நல்ல காதலா இருந்தா ஒரு வாரத்துல கல்யாணம் ஆயிடும். 10 வருஷமா காதல் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்?
ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதாவது பாருங்க, இப்ப நம்ம காதல் அப்படிங்கிற உரிமை எப்படி வருதுங்கிறத விபூதி யோகமான 10வது யோகத்துல சொல்லிட்டாங்க. இப்ப தெய்வீகத்தை தழுவிய இந்த காதல் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தோம். அதுல முழுக்க 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 ஆன்மீகமும் விபூதி யோகமும் தழுவி இருந்தது. இப்ப இந்த விபூதி யோகம் அப்படிங்கிற 10வது தலையங்கத்துல காதலை பத்தி சொல்லியிருக்கோம், இறைவனை சார்ந்ததுன்னு. ஆனா இந்த பகவத்கீதை மனுஷாளுக்கோசரம் சொல்லப்பட்டது. அப்ப மனுஷனோட காதலை பத்தி இங்க அனுபவமோ சொல்லணும். இப்ப மனுஷனுக்கு எப்படி காதல் ஏற்படுறது, எதை பார்த்து காதல் பண்றாங்க? எங்கேயோ பிறந்த ஒரு பெண், எங்கேயோ பிறந்த ஒரு ஆண், ஒரு பார்வைக்குள்ள அவங்களுக்கு காதல் வருதுங்க. எப்படி காதல் வருது? உடல் தோற்றத்தை வச்சு காதல் வருது. மனம் மாயாங்கிற கர்மத்தை தழுவி உடலை விட்டு அந்த மனது போய் பெண்ணோட உடல்ல உட்கார்ந்து அந்த உருவத்தை மனதோட எடுத்து வந்து மறுபடியும் சேர்க்குது. இங்கிருந்து போன மனம் உடல் தோற்றத்தை பார்த்து கர்மாங்கிற மாயை அல்லது மாயாங்கிற கர்மா உருவத்தை பதிக்க வைக்குது. மனசை கொண்டு போய் பெண் உடல்ல பதிக்க வச்சு அந்த உருவத்தை அதாவது சுரூபத்தை எடுத்துக்கிறது வந்து ஆண் உடல்ல சேர்க்குது. எங்கேயோ பிறந்தவங்க, எங்கேயோ வளர்ந்தவங்க ஒரு பார்வையில் காதல் வர்றதுக்கு வழியே கிடையாது. வர்றதுக்கு என்ன காரணம்? உடல் தோற்றம், அந்த உருவம், மாயாங்கிற கர்ம நினைவு அல்லது கர்மாங்கிற மாயா நினைவு ஆண் உடலை விட்டு பிரிஞ்சு பெண் உடல் உட்கார்ந்து அந்த அவங்க மனசுக்குள்ள இருக்கிற நிலையை உணர்ந்து மூளைக்குள்ள பதிஞ்சு அந்த உருவத்தை ஆண் உடலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற போது காதல் வந்து விடுத்து. அதே மாதிரி பெண் ஒரு ஆணோட உடல் தோற்றத்தை பார்த்து மாயாங்கிற கர்ம நினைவை ஆண் உடம்பு அப்படிங்கிற சுரூபத்துல பதிய வச்சு அந்த நினைவை மறுபடியும் தன்னோட மனசுக்கே திருப்பி கொண்டு போறதுதான் காதல். இப்படிதான் ஒரு மனுஷனுக்கு காதல் ஏற்படுறது. இதுக்கு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா மாயாங்கிற கர்மா. இதுக்கு முன்ன கர்மயோகம்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம், செயலை மட்டும்தான் குறிக்கிறோம். இந்த மாயாங்கிற கர்மம் அப்படிங்கிற சேர்ற போது எதிரில் பார்க்கக்கூடிய பெண் சுரூபமா இருந்தா காதல் வயம்பது. உடல் தோற்றத்தை வச்சு எதிரில் பார்க்கக்கூடிய ஒரு ஆணா இருந்தா கர்மாங்கிற மாயை தழுவி சுரூபத்தை பார்த்து மனதுக்கு பிடிக்கிறது ஒரு பெண்ணுக்கு. ஆண் பெண்ணுக்கு இப்படிதான் காதல் ஏற்படுறது. கைநிலை காதல் அப்படின்னாக்கா கர்மாங்கிற மாயா சுரூபம் மூலியமா போய் காமம் விகாரமான கருத்துரிச்சு அதோட நின்று போற கல்யாணமும் உண்டு. அதுக்கப்புறம் சிலருக்கு கல்யாணமான வாழ்க்கை சேர்றதில்லை. இது சராசரி ஒரு மனுஷனோட காதல் நிலை. இப்ப இந்த காதல் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்னா கர்மா மாயாவை கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், உருவத்தை வச்சு உடல் தோற்றத்தை வச்சு. இதை கொஞ்சம் மேல்நிலைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா மாயாங்கிறது பிரிஞ்சதுன்னா கர்மாங்கிற நிலையை சுதீகரப்படுத்தப்பட்டு சுரூபம் அப்படிங்கிற உடல் தோட்டம் கர்மா சுத்தப்படுத்தப்பட்டு மாயா நிவர்த்தியாகி சுரூபம் அப்படிங்கிற உடல் தோற்றம் நல்ல நிலைக்கு போய் அம்பாளான தோற்றம் வருது. இது வராததுக்கு என்ன காரணம்னு கேட்டா மாயை. கர்மமும் மாயையும் ஒன்னா சேர்ற போது காதல் வயம் சராசரி மனிதனுக்கு. அந்த மாயை அப்படிங்கிறத விலக்கிட்டு கர்மாங்கிற நிலையில ஒரு பெண்ணை பார்க்கிற போது உடல் தோற்றம் அம்பாளா தெரியுது. அப்போ காதலுக்கும் ஞானத்துக்கும் குறுக்க இருக்கிறது என்ன? மாயை. சராசரி மனுஷனுக்கு காதல் வர்றதுக்கு என்ன காரணம்னாக்கா கர்மாங்கிற மாயை தான். உடல் தோற்றம் அந்த சொரூபத்தை பார்த்து இங்க இருக்கிற மனம் அந்த உடல்ல பதிஞ்சு அங்க இருக்கிற மனதை ஆண் உடம்புக்கோ அல்லது பெண்ணா இருந்தா பெண் உடம்புக்கோ கொண்டு வந்து விருப்பத்தை தெரிவிக்குது. ஆணா இருந்தா பெண்ணோட விருப்பமோ, பெண்ணா இருந்தா ஆணோட விருப்பத்தை தெரிவிக்கிறது. இதுதான் ஒரு சராசரி மனுஷனோட காதல். மாயாங்கிற கர்மத்தை பார்த்து அதனோட சேர்ந்து உடல் தோற்றத்து வழியா பெண் உடல்ல ஆண் மனம் போய் பெரிய சேர்றது காதல். அல்லது கர்மாங்கிற மாயை உடல் தோற்றத்து வழியா சுரூபம் அடைஞ்சு ஆண் உடல்ல பதிஞ்சா பெண்ணுக்கு வர்றது காதல். இது சராசரி காதல். இது எப்படி வரும்னா ஒரு பார்வையில வரக்கூடியதுதான் இந்த மனுஷனோட காதல்.
ஆக பாருங்க, இவ்வளவும் கிருஷ்ணன் விபூதி யோகமான 10வது யோகத்துல சொல்றார். இந்த 10வது யோகம் எதில் சொல்லி இருக்கிறது? பகவத்கீதையில சொல்றார். அதாவது காதல் அப்படிங்கிற உரிமை அப்படிங்கிற சொல் தெய்வீகமாகவும் சொல்லிட்டாரு. மனுஷனுக்கு எப்படி காதல் வருதுங்கிறதையும் ஒரு சராசரி மனுஷனோட நிலையும் எதில் சொல்றாரு? பகவத்கீதையில வரக்கூடிய 10வது யோகமான தலையங்கத்துக்கு விபூதி யோகம்னு ஒரு பேரை கொடுத்து விபூதி யோகத்துல சொல்லக்கூடிய சமாச்சாரம் இது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா விபூதி யோகத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எத்தனாவது இலக்கில் வருதுன்னா 10வது இலக்கத்துல வருது. விபூதி யோகம்ங்கிறது எதுல வருதுன்னாக்கா பகவத்கீதையில வருது. பகவத்கீதை அப்படிங்கிறது எதுல வருதுன்னு கேட்டா மகாபாரதத்துல வருது. மகாபாரத்தை ஒருத்தர் தயார் பண்ணார், இன்னொருத்தர் எழுதினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வியாசர் மூலியமா விக்னேஸ்வரன் எழுதுன்னு சொல்றோம். இந்த மகாபாரத காவியத்துக்குள்ள பகவத்கீதை அப்படிங்கிற மகா ஒரு விசேஷமான வாய்மொழியை சொல்லியிருக்கார். அதை விட பெரிய வாய்மொழி அதுல பாகவதம் அப்படிங்கிறது. பாகவதம் அதை சீக்கிரமா சொல்லல. பகவத்கீதையை படிச்சா தர்மம் தெரியும். மகாபாரதத்தை படிச்சோம்னா பெண் தர்மம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாகவதம் அப்படின்னு படிச்சோம்னா வெறும் ஞானம் தான். ஒரு பெண்ணை பார்த்தா பெண் மாதிரி தெரியாது, ஒரு ஆணை பார்த்தா ஆண் மாதிரி தெரியாது. இந்த 10வது யோகமான விபூதி யோகம் பகவத்கீதையில வருதுங்கிறது சொல்லியிருக்கிறோம். இப்ப எல்லாமே நடக்கணும் அப்படின்னாக்கா இதயத்துக்குள்ள கிருஷ்ணன் நினைக்க வச்சா நடக்கணும்னு சொல்றாங்க. என்ன மாதிரி விஷயமானாலும் இது நடக்காது அப்படிங்கிற விஷயத்த கூட எப்ப நடக்கும்னு சொல்றாங்க? தெய்வத்தை, அவங்க இஷ்ட தெய்வத்தை, கிருஷ்ணங்கிறதுல ராமன், இயேசு, ஹல்லா, காடி, பகதாரணி, யாரோ ஒன்னாலும் எங்க நிக்க வைக்கலாம்? இதயத்துல நிக்க வச்சுக்கலாம். இதுல இன்னொரு உண்மை என்னன்னு கேட்டா, நீங்க ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ பிடிச்ச தெய்வமோ எதை இதயத்துல நிக்க வச்சாலும் அதனோட உருமாற்றமாகி கிருஷ்ணன் ஆகுது. முடிவு என்ன ஆகிறது? கிருஷ்ணன் ஆயிடுது. இப்ப இதயத்துல தெய்வத்தை நிக்க வைக்கிறதுக்கு வழிகள் சொன்னோம். அது நிக்காததுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத சொன்னோம். என்னென்ன காரணம்னா, ஒன்றும் காமம். காமத்துல ஆசைன்னு சொன்னோம். மேலான நிலைக்கு ஆசை, கீழான நிலைக்கு காமத்தை சித்தரிச்சோம். மேலான ஆசைக்கும் காமம், அதுல விகாரம் ஆகிறது நேரடி காமம்னு சொன்னோம். அடுத்தது ஆணவம்னு சொன்னோம். அடுத்தது துக்கம். இந்த துக்கம் அப்படிங்கிறது என்ன உருவத்துல வந்ததுன்னு கேட்டா, கோயிலுக்கு போறீங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க, அந்த பிரார்த்தனை நடக்காத போதும் துக்கமா மாறிடும். பிரார்த்தனை நடக்காத போது துக்கமா மாறுது. அந்த துக்கமா மாறின உடனே நடக்கலைங்கிறதே வேண்டிக்கணும். நடக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கிறது இல்லை. இதுக்கு பணமோ பொருளோ அல்லது கல்வியோ அழகோ சேர்ந்ததல்ல. இந்த துக்கமா மாறினது மூல காரணம் அந்த வேண்டுதல் நடக்கலை அப்படிங்கிறது. இப்ப ஏன் அந்த வேண்டுதல் நடக்கலைங்கிறத பார்க்கணும். இப்ப ஒரு காரியத்துக்கு வேண்டிக்கும், சில காரியங்கள் நடந்து போகும், சில காரியங்கள் வேண்ட பட்சத்துல நடந்து போகும், சில காரியங்கள் வேண்டினாலும் நடக்காது, சில காரியங்கள் கர்மத்தோட செயல்படி நடக்கும். நம்ம எவ்வளவு காசு போட்டு வச்சிருக்கோமோ அதுல இருந்து தகுந்த மாதிரி தான் அதுக்கு குறைச்சலா பேங்க்ல இருந்து எடுக்க முடியும். 10,000 ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கோம்னா ₹1,00,000 எடுக்க முடியாது. 9,500 எடுத்துக்கலாம். ரொம்ப பேங்க் மேனேஜர் தெரிஞ்சவராக இருந்தா ₹1 வச்சுட்டு 9,999 எல்லாம் 9 எடுத்துக்கலாம். கொஞ்சமும் இன்னும் கொஞ்சம் தெரியாத இருந்தா ஒரு ₹100 வச்சுட்டு எடுத்துக்கலாம். அடம் பிடிக்கிற மேனேஜரா இருந்தா ₹500 வைக்கணும். அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் அதில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் செயல்கள் நிறைந்து வரும். செலுத்து பாருங்க, வேண்டும்னா நடக்கிறோம், நான் போய் இந்த காணிக்கை செலுத்திட்டு வந்துடுறேன், மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றோம்.
சில வேண்டுதல் நடக்கிறது இல்லை. சில வேண்டுதல் கர்ம நிலைப்படி நடக்கவே நடக்காது, சிலது கர்மத்துப்படி நடக்கும். சரி, இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இந்த வேண்டுதல் ஏன் நடக்கல, அது ஏன் துக்கமானது, இதை நேற்று நீங்க கேள்வி கேட்டீங்க. எப்படி கேள்வி கேட்டீங்க? வாய முடிந்திருந்தே கேள்வி கேட்டீங்க. இப்ப அதுக்குண்டான விடையை சொல்லணும். இப்ப ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிறீங்க, பண்ணிருந்தீங்க. அந்த வேண்டுதல் என்ன சம்பந்தமான வேண்டுதல் அப்படிங்கிறது நீ யோசனை பண்றதே கிடையாது. மொட்டை என்ன நினைக்கிறீங்க? இந்த வேண்டுதல் எங்களுக்கு நடக்கணும். நடக்காத வேண்டுதலா இருக்கலாம், நடக்கக்கூடிய வேண்டுதலா இருக்கலாம், கர்மாவால நடக்காததும் இருக்கலாம், அல்லது கர்ம வினைப்படி நடக்கிறதும் இருக்கலாம். உங்களுக்கு இதை 4 வகையா பிரிக்கிறதுக்கு தெரியல. இந்த பாருங்க, இந்த வேண்டுதல் நடக்கணும் கிருஷ்ணா கோவிந்தான்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற போது என்ன ஆகுது? நமக்கு ஒரு திருப்தி, இந்த வேண்டுதல் நம்ம தெய்வத்திடத்துல போட்டுட்டோம். வேண்டுதல் சரியான முறையில் நடக்கணும்னா சரியான குரு தேவை. அவங்கதான் பைபாஸ் ரயிலர், தமிழ்ல ரொம்ப கோரமா வழி இல்லா பேருந்து. அந்த பைபாஸ் யாருன்னா அவங்க குருஜி. அதுல ஒருத்தருக்கு 2-3 குருஜி வந்து மாட்டிக்கும். அதுதான் ரொம்ப சிக்கல். அவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்தா ரொம்ப ரொம்ப சிக்கல். அவனுக்கு ஒரு குருஜி, இவனுக்கு ஒரு குருஜி. அவங்க மூலியமா சில காரியங்கள் நடக்கும் இல்லையா? அந்த குருஜி யாராவது இருக்கலாம், நல்லவங்களா இருந்தா சரி. சிலது மந்திர ஸ்லோகங்களால நடக்கும். வேண்டியில்லாச்சு நடக்கல, துக்கமா மாறுவது. இதயத்துக்குள்ள தெய்வத்தை உட்கார வைக்காததுக்கு முதல் காரணம் துக்கம். அந்த துக்கம் வந்ததோட மறுமுனையோட அலசல் பிரார்த்தனை நடக்கலைங்கிற போது துக்கமானது. அந்த துக்கத்துக்கு நேரடியான பதில் ஏன் அந்த மாதிரி ஆனதுன்னா, வேண்டிக்கிறவனோட குறை என்னன்னு கேட்டா, இவனே ஒரு கால அளவு வச்சு வேண்டிப்பான். என்னது கால அளவு? இதை பாருங்க, நான் 10 வாரம் கோயிலுக்கு வர்றேன். எத்தனை வாரம்? 10 வாரம் நான் கோயிலுக்கு வரேன். அது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதா இருக்கும். இங்க வேண்டியது என்ன? 10 வாரம். 10 வாரம் எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசத்துல இவன் சாதிக்கணும்னு நினைப்பான். அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்காது. இறைவன் இந்த வேண்ட சொல்லல, வேண்டியது தப்பு கிடையாது. இந்த கால அளவு ஒன்னும் நிர்ணயம் பண்ணிக்கிறோம். இந்த கால அளவுங்கிறது நிர்ணயம் பண்ணின்ற போது அந்த கால அளவு தாண்டி போனா என்ன ஆயிடுறான்? நடக்கலைங்கிற தீர்மானத்துக்கு இவனே வந்துடுறான். இவனை யார் கால அளவு நிர்ணயம் பண்ணிக்க சொன்னது? கால அளவு நிர்ணயம் பண்ணதுக்கு இவன் யாரு? நீ இந்த மாதிரி இந்த சன்னிதானத்துக்கு வா, இந்த சன்னிதானத்துக்கு இந்த வேண்டுதல் பண்ணிக்கோ, 10 வாரத்துக்குள்ள வேண்டுதல் பண்ணிக்கோ அப்படின்னு தெய்வம் சொன்னதா? இவன் என்ன பண்றான்? 10 வாரத்துல இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டா உனக்கு முதல்ல ஒரு பால்கேணி போட்டு உன் கோயிலை கட்டித்தாரே. யார் இவனை வேண்டிக்க சொன்னது? இந்த குரங்கு சும்மா இருக்குமோ? 10 வாரம் வேண்டின்றான், நடக்கல. இதுல என்ன உண்டு? கால அளவு நிமித்தம் உண்டு. இந்த கால அளவு நிமித்தம் தாண்டி போய் சொன்னா வேண்டின காரியத்திலையும் வேண்டின தெய்வத்திலையும் என்ன வந்துருப்பான்? நம்பிக்கை இழந்து கடுமையான நிலைக்கு மனம் தள்ளாடி போகும். எத்தனை வாரம் வேண்டியில்ல? 10 வாரத்துல ஒண்ணு யார் வேண்டியில்ல சொல்லுது?
10 வாரம் கடந்தா என்ன ஆறுது? அந்த கால் அளவால இந்த பிரார்த்தனை துக்கமா மாறும். கால அளவு, இந்த கால அளவு கூட ஒரு விதத்துல மன்னிக்கப்படக்கூடிய குற்றம். இந்த கால அளவு கூட மன்னிக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கும் எப்போது ஒரு காலத்துல. எந்த விதமான ரகசியத்தை தெய்வத்துக்கிட்ட சொல்லாதே இத முடிச்சு கொடுத்துக்கணும் அப்படிங்கிறத கற்பனையில ஒரு தாவல் தாவாங்க. கற்பனை வரும்போது அந்த இடம் முடிஞ்சு போனதா அவனே நினைப்பான். காலத்தாமதம் ஒரு குற்றம், ஆனா மன்னிக்கலாம். அந்த காலத்தாமதம் வந்ததுக்கே காரணம் என்ன? தெய்வம் பண்ண வேண்டிய தீர்மானத்தை இவன் பண்ணிட்டான். யார் பண்ணிட்டது? ஆமா, அப்ப வேண்டுதல் பண்ணும்போது அதுல என்ன கலந்து இருந்தது? கால அளவும் கற்பனை. இந்த கால அளவு கூட கொஞ்சம் ஏறத்தாழ நடந்துடும். இந்த கற்பனை இவனே அந்த கால அளவா மாற்றிவிட்டான். அதனால வேண்டுதல் என்னவானது? துக்கமானது. சரி, துக்கமான வேண்டுதல் அடுத்தது என்ன ஆகுது? இது நடக்கல அப்படிங்கிறது மனம் தீர்மானம் பண்ணி அந்த வேண்டுதலே கடுமையாகுது. கடுமையா இவனே நினைச்சுக்கிறான், இது நடக்கலை. வேண்டுதல் தான் துக்கமானது. அந்த வேண்டுதல் நடக்கலைங்கிறதுனால துக்கமாச்சு. அந்த வேண்டுதல் நடக்கலைங்கிற துக்கம் ஏன் வந்தது? இவன் வேண்டிக்கக்கூடிய நேர அளவு, கால அளவு தாண்டி போனதுமே அது கற்பனை மூலியமா வந்தது அந்த கால அளவு. அதனால நடக்குமோ? நடக்கலைங்கிற பட்சத்துல இவன் என்னவாயிடுறான்? இறைவனிடத்துல கடுமையாயிடுறான். எதிர்பார்த்து கண்ணெல்லாம் போட்டு போனது. அப்படி இருக்கிற போது இந்த வேண்டுதல் நடக்குமோ? வேண்டுதல் நடக்கிறதில்லை. கடுமை வந்துவிட்டு, கடுமை வந்ததுக்கு அப்புறம் இது நடக்காதுன்றது இவனே தீர்மானத்துக்கு வந்துட்டான். என்ன காரணம்? இவ்வளவுக்கும் கால அளவு காரணம். இந்த கால அளவு ஏன் கால அளவு நிர்ணயம்னா கற்பனை. நடந்துரும் 10 வாரத்துல அப்படி. அந்த கற்பனைக்கு முன்னால இருக்கிறது என்னன்னு கேட்டா அவசரம். எப்படி முடிஞ்சதில்ல, எப்படி முடிச்சிருவாருங்க, எப்படி முடிச்சு கொடுத்துருவாருங்க, எப்படி முடிஞ்சு போச்சுன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய அவசரம் வர்ற போது என்ன ஆகுறதுன்னு கேட்டா பக்தியோட நிலை தடுமாறி கம்மியாயிடும். இதனால வேண்டுதல் நடக்காது. அந்த வேண்டுதல் என்னவானது? துக்கமானது. இந்த வேண்டுதல்ல நிர்ணயிக்கப்பட்டது என்ன? கால அளவோட கற்பனை நிலை. கற்பனை வந்ததுக்கு காரணம் அவசரம். அதனால என்னவாயிடுத்து? வேண்டுதல் துக்கமா மாறுது. துக்கமா மாறினது திருப்பி கொண்டாடணும். இப்ப துக்கத்துக்கு வந்துட்டான், நடக்கலைங்கிறது வந்துட்டான். நடக்காததுக்கு கால அளவு, அந்த கற்பனை, அது மூலியமா வந்த அவசரம். அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையா மனம் நின்று போய் இறைவனிடத்துல எதிர்பாணிலே போகும். எதிர்நீச்சல். இறைவன் இல்லை. இவ்வளவு யாரும் கவனிக்கிறது? அந்த குறிப்பிட்ட மனிதனை யார் வேண்டின்றானோ அவன் நிர்ணயம் பண்ணிட்டது. இதுக்கு யார் பொறுப்பு? இறைவன் எல்லாம் பொறுப்பு இல்லை, அந்த குறிப்பிட்ட மனிதனே பொறுப்பு. இந்த நிலையை மாத்துறதுக்கு அடுத்து சொன்ன நம்ம
இந்த பகுத்தறிவு என்னடா பகுத்தறிவு பாசறையில் இருந்தாராம் அவர். பகுத்தறிவு எழுதிக்கிறது எந்த அறிவு? பகுத்தறிவு. எவ்வளவு காலம்? 10 மாசம். அதுல என்ன இருந்தது? கற்பனை இருந்தது. அதுக்குள்ள என்ன இருந்தது? அவசரம் இருந்தது. பகுத்து தொகுத்து பிரிச்சுட்டது என்ன? கால அளவு. பகுத்தறிவு வேலை செய்யல. சரி, நடக்கல. கொஞ்ச காலம் ஏதாவது ஒரு விரதம் இருந்து பார்ப்போம். விரதம்னா ஒரு சில ஆள் ஒரு 4 வாழைப்பழம், ஒரு 2 சப்பாத்தி, அப்புறம் அப்படி இப்படி வந்தாங்கன்னா ஒரு ஜூஸு, இந்த பக்கம் போனான்னா அப்படி ஒரு பால், ஒரு அரைச்சோடத்தில் பாரு, இப்படி தான் கொடுக்கணும். இந்த விரதம் அப்படிங்கிறது ஒன்று இருப்பாங்க. விரதம் அப்படிங்கிறதுக்கு நேர் பொருள் என்னன்னு கேட்டா எழுது விரதம் அப்படின்னா நம்ம எந்த காரியத்துக்கு இருக்கிறோமோ அது சம்பந்தமான தெய்வத்தை மறைமுகமா மனம் நினைக்கும். நான் விரதம் இருக்கிறேன் தெரியுமா? யாருக்கு? ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு. எதுக்கு? கல்யாணம் ஆகணுன்றதுக்கு. விரதம் அப்படிங்கிறது அந்த வேண்டக்கூடிய பொருள் 2வது நிலையும், வேண்டக்கூடிய தெய்வம் முதல் நிலையும். விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. என்னங்க 48 நாளுங்க, அது ஒரு விரதம். வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இருக்கிறாங்க, அது ஒரு விரதம். இன்னைக்கு கார்த்திகை தீபமாக்கும். நான் காலையில இருந்து ஒன்றும் சாப்பிட மாட்டேன். எத்தனை மணிக்கு சொல்லுவான்? 6 மணிக்கு அதை சொல்லுவான். காலையில எப்ப சாப்பிடுவேன் தெரியுமா? ஷாரச்ச தீபத்தை பார்த்துட்டு சாப்பிடுவேன். நான் எப்ப சாப்பிடுவேன் சொல்லு? ஷாரச்ச தீபத்தை பார்த்துட்டு சாப்பிடுவேன். நான் இன்னைக்கு விரதம். சாயந்தரம் தான் சாப்பிடுவேன். காலையிலே சாப்பாடை தீர்மானம் பண்ணிட்டான். எப்பத்து சாப்பாட? ஆமா, அதுவும் விரதம். நான் காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடலீங்க, விரதமா இருக்கிறேன். நினைவு எதுல? சாப்பாட்டுல. இப்படி ஒரு விரதம். ஒரு சில விரதத்தினால வேண்டுதல் 2வது நிலை, வேண்டக்கூடிய தெய்வம் முதல் நிலை. அப்ப மனம் இந்த காரியத்துக்கு வேண்டியிருக்கிறோன்ற வழியா தெய்வத்தை நம்பிக்கும். அப்ப பகுத்தறிவோட 2வது நிலைக்கு மனம் தள்ளாடி போகும். என்னமா நடந்த தெரியுமா? வாடா பையல, ஏதோ துணி கட்டிக்கூடா, நான் சொல்ற மந்திரத்தை சொல்றா, இந்த வேலை முடியட்டமுடா, அங்க பிரதர்ஷனம் பண்றா, முடியணும்னு வேண்டிக்கல, முடியட்டும்னு வேண்டிக்கிறாங்க. அப்ப பகுத்தறிவுல 2வது நிலை மனம் போன போது பகுத்தறிவுல முதல் நிலை அழிக்கப்படுறது. இவ்வளவு எங்கிருந்து வந்தது தகராறு? வேண்டுதலோட கால அளவு. கால அளவு சரியாச்சுன்னா துக்கம் வராது. துக்கம் வந்ததுக்கு மூல காரணம் எது? இவனா காலத்தை வகுத்துக்கணும். அதனாலதான் துக்கம் வந்தது. இவனே வகுத்துக்காம இருந்தான்னா இந்த துக்கம் வராதுங்க. வகுத்துக்கிறது இப்படி நடக்குமா? வகுக்க தெரியாத போது ஒரு குரு இடத்துல அதை கொடுத்துடணும். அவர் என்ன செய்யறாருன்னா, உன்னோட நிலை, உன்னோட நேரம், உன்னோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி செய்யறார். அது வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கா? நேரம்டா, கோடி ரூபாய் கேட்டா கொடுப்பேன், எவ்வளவு காலத்துல செஞ்சு கொடுத்துடணும். என்ன கேட்கிறாரு? கோடி ரூபாய் கொடுக்க தயாருங்க நான், நீ இதை செஞ்சு கொடுத்துடணும். அதுல ஆணவம் இருக்கிறதுனால நடக்கிறது. இப்ப இந்த கடுமையான நிலை, அவசரமான நிலை, கற்பனையான நிலை எல்லாம் தாண்டி வந்த போது பகுத்தறிவு தாண்டி, பகுத்தறிவு விட்ட தாண்டி பகுத்தறிவு பிக்கு போறச்ச இந்த துக்கம் விட்டு, வேண்டுதல் விட்டு வெளியிட்டாங்க பாருங்க தெய்வம். அதுக்கு மேல ஒரு திருப்தி ஏற்படுறது. என்னது திருப்தி? அந்த திருப்தி வந்ததுக்கு அப்புறம்தான் வாய்மைன்னு வரும். உண்மையை வேண்டிக்கணும்னு அப்பதான் தெரியுது. இதோட அதை முடிச்சு போட்டு வேண்டக்கூடாது. ஒரு பெண் வேண்டுவா,
அந்த வீட்டுக்காரன் நல்லா இருக்குனாக்கும் அந்த மனைவி விட்டு நடத்தல வேண்டி வந்துடணும். அப்படி வேண்டிக்கிற போது அதுல வாய்மை இல்லை. அந்த பெண் நல்லா இருக்கிறாராக்கும் அந்த பெண்ணினோட வேண்டுதல் வாய்மை இல்லை. தர்மத்துக்கு நேர வேண்டிக்கிறது வாய்மை, தர்மத்துக்கு புறம்பா வேண்டிக்கிறது வாய்மை அல்ல. அப்ப திருப்தி வந்த உடனே என்ன வருது? வாய்மை வருது. இந்த வாய்மை வந்தா என்ன ஆயிடுறது? வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்கள் ஒழுங்காகுது. வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்கள்னா கண் காது மூக்கு செவி மலஜல சுத்திகரிப்பு இடம் சுத்தமானவன என்ன பண்ணுதுன்னா மனம் சரணாகதிக்கு போகுது. மனம் சரணாகதிக்கு போற காலத்துல எங்க நோக்கி போகுது? நுண்ணறிவுங்கிற இடத்துக்கு போகுது. அதாவது ரொம்ப சூட்சமமான அறிவு, ரொம்ப சூட்சமமான அறிவு. அந்த அறிவுக்கு போகும்போது தான் பகுத்தறிவு மறைஞ்சி வேண்டுதல் மறைஞ்சி பகுத்தறிவு ஏநிலை மாறி வேண்டுதல் துக்க நிலை மாறி துக்கத்துக்கு இருந்த கால அளவு மாறி கால அளவு வந்தது கற்பனை மாறி அந்த கற்பனைங்கிற அவசரத்தை தாண்டி கடுமைங்கிறது நீங்கி திருப்திங்கிற நிலைக்கு வந்து எங்க வந்து சேர்றான்? வாய்மை. வாய்மைக்கு வந்துட்டா என்ன ஆனது? புறத்தூய்மை வருது. பஞ்சபூதங்கள் ஒழுங்காகுது. பஞ்சபூதங்கள் ஒழுங்காயிட்டா உன்னோட வேண்டுதல்ல கால அளவு இல்லை, கால அளவு குறிப்பில்லை, முன்னறிவு வேலை செய்யறது. இன்னும் கேட்டா என்ன சொல்லுவாங்க? சப்கான்சியஸ். அந்த சப்கான்சியஸ் வேலை செய்யற போதுதான் முன்னறிவுன்னு வச்சுப்போமே, உன்னோட வேண்டுதல் என்ன ஆகுது? முடிஞ்சு போச்சு. இதை தெய்வமும் கொண்டாடும், இதை ஒரு குருவும் கொண்டாடுவான். அப்போ உங்க மனம் எப்படி இருக்கணும்? உண்மையில் இருக்கணும். எதை சார்ந்து இருக்கணும்? வாய்மையை சார்ந்து இருக்கணும். வாய்மை வரணும்னா எது வாய்மையை சார்ந்திருக்கும்? தர்மம் வாய்மையை சார்ந்திருக்கும். துக்கம் வந்ததோட காரணம் இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சதா நமக்கு? துக்கம் வர்றதுக்கு வேண்டுதல், அந்த வேண்டுதலோட கால அளவு, கால அளவு இல்லாத வேண்டினா என்ன ஆகுது? வேலை சீக்கிரமா நடக்குது. வேலை நடக்கிறது தின்னுமுன்னாக்கா அந்த வேண்டுதல் செய்யணுமா சங்கல்பத்தை நிறைவேற்றணுமான்னு நினைச்சா கூட காலதாமதமாகும். சங்கல்பத்தை நிறைவேற்றணுமா வேண்டிடமே முண்டிக்கோட போறோம்னு வேண்டிடமே நினைச்சா கூட நடந்துட்டு வேண்டிடமே நினைக்கிற போது காலதாமதமாகும். ஆகியனாலே வேண்டுதல் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். வேண்டுதல் ரெடி பண்ணிட்டா எல்லா காரியங்கள் சரியாகும். அதுல என்ன இருக்கப்படாது? கால அளவு இருக்கப்படாது. கால அளவு அதாவது நேரம். அந்த நேரத்தை வேண்டுதல் பண்ணாம காரியத்தை வேண்டுதல் பண்ணிண்டா அந்த வேண்டுதல் துக்கமா மாறுவதில்லை. அந்த மாதிரி நிலை வர்ற போது இதயத்துக்குள்ள யார் தங்கிறது? கிருஷ்ணன். இந்த திருப்திங்கிற நிலை வர்ற போது ஆணவம் குறைஞ்சு போகுது. முன்னுக்கு போகும்போது காமக்ரோத லோபம் அடிபட்டு போகுது. இவ்வளவுக்கு என்ன காரணம்னா வாய்மை. வாய்மை வந்தா என்ன ஆயிடுது? புற அவயங்கள்லாம் ஒழுங்காகுது. புற அவயங்கள்லாம் ஒழுங்காகிற போது அகிம்சை. அகிம்சைன்னு ஒண்ணு வந்துட்டா என்ன ஆயிடுது? தனக்கும் காரியத்தை நடத்திக்கிறது, தெய்வத்துக்கும் காரியத்தை நடத்துறது, தான் தொழுத தெய்வத்தை இன்னொருத்தருக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த சாதாரணமான வேண்டுதல் விட்டுடு தெய்வத்தை வேண்டிக்கோங்கிறது. அதுதான் ருக்மிணி பாவம். ருக்மிணி பாவம் எது? அகிம்சை. கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்காரன் இல்லையாக்கும், கிருஷ்ணன் தெய்வமாக்கும். ஆனால் நீ கிருஷ்ணனை என்னவா வேண்டிக்கிற? கால அளவுங்கிற வீட்டுக்காரனா நினைக்காதே, தெய்வமா வேண்டிக்கோ. அப்போ உன் வேலை நடக்கும்னு சொல்ற. அப்படி சொல்லணும்னா ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? அகிம்சை வேணும். அகிம்சை வந்தா தான் சர்வீஸ் வரும். சர்வீஸ் தர்மா. அந்த சர்வீஸ் என்ன ஆயிடுது? தன்னாலே தன்னை ஈடுபடுத்திக்கிற நிலைமை உண்டு.
இந்த மாதிரி நிலை வரும்போது இதயத்துக்குள்ள தன்னாலேயே தெய்வம் நிற்கிறது. அதாவது பாருங்க, இந்த அகிம்சை அப்படிங்கிற வர்ற போது சேவைங்கிற மனப்பான்மை வருது. சேவைங்கிற தர்மா வர்ற போது தன்னையே ஒப்படைக்கக்கூடிய பாவத்துக்கு வருது. தன்னையே ஒப்படைக்கக்கூடிய பாவத்துக்கு வர்ற போது மனம் வளைய ஆரம்பிக்குது. மனம் வளைகிற போது புத்தி சொல்லுது இந்த உடம்ப வளைச்சு காட்டு. உடம்ப வளைச்சு காட்டுற போது சரணாகதின்னு வருது. சரணாகதின்னு வந்தா என்ன ஆறுது? உன்னோட சங்கல்பம் நிறைவேற்றப்படுறது. அந்த மாதிரி நீ அகிம்சா ரூபத்தில் வாய்மை சரியாகி புறவழக்கம் சரியாகி தர்மம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து அதை செயல் ரூபத்துக்கு கொண்டாந்தா என்ன ஆயிடுறது? மனம் வளைஞ்சி புத்தி சொல்லி உடம்ப வளைக்குது. புத்தி சொல்லி உடம்ப வளைச்சா உன்னோட வேண்டுதல் துக்கம் இல்லாம நீ வேண்டிய காரியம் நடக்கிறது. இப்ப கடைசியா இந்த பூதி யோகத்துல கூட என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, மனம் வளைய உடல் வளையும், உடல் வளைய மனம் வளையும். அதுக்கு இவ்வளவு நிலை. இதயத்துக்குள்ள இவனை நிக்க வச்சா இதெல்லாம் வரும்னு சொல்றார். நிக்காததுக்கு என்னென்ன காரணம்னா காமம், ஆணவம், துக்கம். அந்த துக்கம் தான் வேண்டுதல். அதனால் இப்போ ஒரு நேரம் சொல்லி வந்து கடைசியாக எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான்? மனதிலையும் உடல்லையும் இதெல்லாம் ஒழுங்கானா அகிம்சைங்கிற லெவலுக்கு புறவொழுக்கங்கள் புற அவயங்கள் ஒழுங்கானா என்ன ஆயிடுது? தர்மா வருது, சர்வீஸ் வருது. வந்தா மனதுக்கு என்ன கிடைக்கிறது? வளையிறது. மனம் வளைஞ்சா என்ன ஆகிறது? உடல் வளையிறது. உடல் வளையிற போது உன்னோட பிரார்த்தனை என்ன ஆகிறது? நடந்து போகுது. இதுதான் விபூதி யோகமான 10வது யோகத்துல சொல்றார். நீ இதயத்துக்குள்ள நிக்க வச்சுக்கோ, எல்லா வேலையும் எனக்கு நடக்கும். எனக்கு நடக்கிறது இல்லை, உன்னோட வேலைகளும் நான் முடிச்சு கொடுக்குறேங்கிறத சொல்றான். இந்த தலையங்கத்துக்கு பேரு விபூதி யோகம். அதாவது பாத்தீங்கன்னா 18 பாகம் யோகம். அதுல பாருங்க 4 பாகத்தை தனியா பிரிச்சு இருக்கிறார். அந்த 4 பாகத்துல பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு, பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு, ராஜயோகம், கர்மயோகம், சன்னியாசி யோகம், அப்புறம் ஞான யோகம் அப்படிங்கிறது. பக்தி யோகம் கூட அதுல ஒண்ணு. இந்த 4 யோகத்துல 18ல 4க்குள்ள ரொம்ப சிறந்தது எதுன்னு கேட்டா பக்தி யோகம். ஆனா இப்ப நம்ம பக்தி யோகத்தை சொல்ல வரல. இப்ப சொல்றது 10வது யோகம் விபூதி யோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுல 2 பாகம் சொல்லி இருக்கலாம். அதாவது அர்ச்சனையில கொண்டு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம இப்ப பக்தி யோகத்தை இதுல கோடிட்டு காட்டுறோம். பக்தி யோகம் அப்படின்னு எதுவும் சொன்னாருன்னு கேட்டா, மனிதனுக்கு கவனம் இல்லை, மறதி. யாருக்கு? மறதி. மறதி எல்லாத்தையும் கவனம் வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு வச்ச பேர் கூட அவனுக்கு தெரியாது. யாராவது கேட்டாதான் சொல்லணும். அதை நினைக்கிறோமா? இப்ப நீங்களே செல்வம் செல்வம் செல்வம்னு சொல்லிட்டே போனேன்னா நினைப்பாங்க உங்க வீட்டுல, என்னது இது நிலத்தானே போச்சு காலையில, அது பேரே அது சொல்லிக்குது சொல்லுவாங்களோ இல்லையோ? நம்ம பேரை சொல்றதுல பலன் இல்லை. நம்ம மறந்து இருக்கிறோங்கிறதுனால பக்தி யோகத்தை சொல்லார். மறதி. உட்காந்து பண்ண முடியாது, ஞானத்தை பண்ண முடியாது, செயலை பண்ண முடியாது. செயலுங்கிறது கர்மா, பக்திங்கிறது இறைவனோட பேரை சொன்னாவே போதும்னு சொல்ற. அப்படின்னா என்ன பொருள்? நம்ம எல்லாம் மறந்து இருக்கிறோங்கிறதுனால தான் அவர் சொல்றார். மறந்தவன் கேட்பானோ? மறந்தவன் கேட்க மாட்டான். இப்ப தூக்கத்துல நீங்க என்ன கேட்பீங்க? சம்சாரம் நல்லா சுத்தம் கேட்பீங்களா? அந்த புள்ள மொத்தத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு அப்பா எழுந்த உடனே சொன்னோம், அம்மா இந்த மாதிரி திட்டினாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் அர்ச்சனை. அதனால இந்த 4 யோகத்திலையும் பக்தி யோகம் சிறந்தது. பக்தி யோகத்தோட காரணம் என்ன? நினைவிழுந்த மனுஷனுக்கு நினைவை கொடுக்கறது. திரியில நாக்கு முன்பக்கம் திரி கட்டிட்டா, கருப்பு கட்டிட்டா, அதை விளக்கினா மறுபடியும் எரியும். அந்த மாதிரி அந்த திரியில கழிக்கிற மாதிரி இந்த ஞாபகம் அப்படிங்கிற மறதியை கழிக்கிறார். நினைவாற்றல உண்டு பண்றதுதான் பக்தி யோகம். அதனாலதான் இந்த விபூதி யோகத்துல இப்ப சொல்றது நம்ம விபூதி யோகம், அதுல அர்ச்சனைங்கிறத ஒண்ணு சொல்றார். அர்ச்சனை. அர்ச்சனைனா பகவான் சொல்ல
நம்ம கேட்கறது. கேட்டவனுக்கு பலன் ரெட்டிப்பு, சொன்னவனுக்கு பலன் இல்லை. கேட்கணும்னு நினைச்சவனுக்கு அதை விட 4 மடங்கு பலன். இப்ப நம்ம கேட்போமா? 1000 வேலைகள், இதெல்லாம் வேலை இல்லாத நேரம், இதெல்லாம் போய் கேட்டு இருக்கிறதா அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில கட்டாயத்துல கேட்க வைக்கிறதெல்லாம் கேட்காது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, காதல் அப்படிங்கறது ஒண்ணு சொல்றாரு. என்னது காதல்? உடனே காதல் அப்படின்னாக்கா நம்ம தப்பிதமா அர்த்தம் எடுத்துக்க கூடாது. காதல் அப்படிங்கிறது தப்பிதமா அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இப்ப 4 குழந்தை இருக்குது. அந்த 4 குழந்தையில ஒரு குழந்தை மேல தாயாருக்கு அன்பு இருக்கும். ஏன் அன்பு வந்தது? அது ஒழுக்கமான புள்ளியா இருக்கும். பாருங்க, எத்தனையோ கணவன்மார் இருக்கிறாங்க, ஒரு செட்டு மட்டும் ரொம்ப அழகா ஒத்துமையா இருப்பாங்க. ஏன்? மனைவி சொல்றத வீட்டுக்காரர் கேட்பாரு, வீட்டுக்காரர் சொல்றத மனைவி கேட்கும். அதை நம்ம இந்த காலத்துல எதிர்பார்க்க முடியாது. அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும். அது பெருந்தன்மையாக்கும். அந்த மாதிரி 2 பேரும் கலந்து போனா என்ன ஆகும்? பிரச்சனை இருக்காது. இந்த இடத்துக்கு பேரு காதல். அந்த காதலுக்கு மறு அர்த்தம், நேர் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா உரிமை. என்னது உரிமை? உரிமைன்னா அந்த பொருள், எந்த பொருளை நம்ம நினைக்கிறோமோ, ஜீவராசியோ ஜீவம் இல்லாத ராசியோ, அது நமக்கு மொத்தமா உரிமையாயிடும். உரிமையை